ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர். ஆவியான இந்த நல்ல தகப்பனே அப்பா, இந்த அருமையான இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே கூட இருந்து உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8 வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். அப்ப சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப இங்க சொல்லப்படுகிறது வேத வாக்கியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8 வசனத்தில் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து. அப்ப பரிசுத்தாவியானவர் எங்களிடத்தில் வரும்போது நாங்கள் பெலனடைகிறவர்களாக இருக்கிறோம். அப்ப பரிசுத்தாவி எங்களிடத்தில் வரும்போது நாங்கள் பெலனடைந்து. அப்ப பரிசுத்தாவி எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறவராக இருக்க வேணும். அப்ப பரிசுத்தாவி எங்களிடத்தில் இருக்கும் போது தான் நாங்க தேவனோட ஒழுங்கான கணக்கில் இருக்க முடியும். அப்ப பரிசுத்தாவி எங்களிடத்தில் வரும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்குள்ள பழையவைகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேணும், பழையவைகள் எல்லாம் தூக்கி போட வேணும், பழையவைகள் எல்லாம் மாற வேணும், புதியதொன்று உருவாக்கப்பட வேணும் என்றால் பழையவைகள் எல்லாம் மாற வேணும். அப்ப இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி தருகிற இந்த வேத வாக்கியம் இதுதான். அப்ப பரிசுத்தாவி எங்களிடத்தில் வரும்போது நாங்கள் பெலனடைந்து. அப்ப பரிசுத்தாவி எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்க வேண்டிய காரணம் என்னென்றால் நாங்கள் பரிசுத்தாவியோட கூட இருந்தால்தான் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் வேறெடுக்கப்படும். அப்ப நாங்கள் இன்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபித்து அவருடைய கரங்களில் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும் நாங்கள் இறக்கி வைத்து மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்காக வேண்டி சகலவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ளவர். அவர் எல்சடாய், சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நாங்கள் யோசிக்கிற போல அவர் ஒரு மார்க்கத்தை உருவாக்கவில்லை, அவர் ஒரு மதத்தை உருவாக்கவில்லை. அவர் ஒட்டுமொத்த மனித குலத்தின் பாவங்களுக்காக வேண்டிதான் தன்னை திறந்து சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டார். அதனால் தான் அவர் 7 பரிமாணங்களையும் சிலுவையில் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. நாங்க இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நாங்க இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மகத்துவமான எங்கள் அன்பின் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, பரிசுத்த ஆவியை ஆண்டவரை யார் யார் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறார்களோ, வேதனையோட கண்ணீரோட கவலையோட ஆண்டவரே பழையவைகளை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் அவைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த பழையவைகள் எல்லாம் ஆண்டவரை கலட்டி விட்டு புதியதொரு வாழ்க்கைக்குள்ள புதியதொரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதின்படி பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது இங்க பெலனடைந்து என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி இங்கே பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்த ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமி கடைசி பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆண்டவரே கொண்டு போய் ஆண்டவரே நற்செய்தியை அறிவிக்கத்தக்கதாக நீ ஒவ்வொருவரையும் பிளப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய அன்பு கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீங்க அதற்கு விடை தந்ததுக்கு நன்றி. ஆண்டவரே பதில் தந்ததுக்கு நன்றி. உடைய அன்பின் கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.